ஸோ இந்த டைம் அந்த மிஸ்டேக் நான் பண்ணல. இந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே பிளாங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டெஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். எது நமக்கு ஷுவரா தெரிஞ்சு நமக்கு கரெக்டா வந்திருக்கு, எது நமக்கு ஃப்ளூக்ல கரெக்டா இருக்கு, எது கண்டிப்பா நமக்கு தெரியாது, இப்படி 3 கேட்டகரியா டிவைட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸை திருப்பி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஏரியால நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லைக் சம்டைம்ஸ் இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 1000 பேஜஸ்லயே மெட்டீரியல் கொடுக்கலாம். பட் அது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. அப்போ என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அந்த கீ பாயிண்ட்ஸ்ல நம்ம என்ன என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து மெட்டீரியல் இருந்துச்சு. நல்லா தூங்காம இருந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து ப்ரீவியஸ் டேயோட பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது மைண்ட் பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கும். பட் நல்லா தூங்கிட்டு நம்ம எந்திரிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணும்போது பெட்டரா ரீகால் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் நம்மளோட கோல்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை நோக்கி போகும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்மளால எவ்வளவு அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அது பெட்டர். 80 days ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலா அதுக்கு இனஃபா அப்படின்னு கேட்டா. Hello everyone. My name is Josephine Deepika. I'm from Commerce Department. Uh, இப்போ நடந்து முடிஞ்ச டிஆர்பி 2025 எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆனேன் அண்ட் ஐ ஹவ் பின் குவாலிஃபைட். அண்ட் ஆல்சோ என்னோட சப்ஜெக்ட்ல காமர்ஸ் சப்ஜெக்ட்ல ஐ ஹவ் செக்யூர்ட் செகண்ட் ரேங்க் இன் த ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த காட் ஆல் மைட்டி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சக்சஸ். And அதுக்கப்புறம் I would like to start off by thanking Professor Academy for their constant support and guidance. So taking this opportunity, I want to share my preparation process. So இது மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல might be useful. So I want to share some of the pointers based on that. So first, என்னோட ஸ்கோர் நான் ஷேர் பண்ணிடுறேன். On 150, I scored 104. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்ல இருந்து தான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரஃப்லி இந்த டைம் வந்து ஒரு 80 to 85 days இருந்தது ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அந்த டைம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் மோஸ்ட்லி இதை கேட்குறவங்களுக்கு அது பிலீவபிளா இருக்காது. அது டிபேட்டபிள் டிபெண்டிங் ஆன் ஹவு வி ப்ரிப்பேர், அந்த டைம்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோன்றது பொறுத்து. பட் அதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பிரண்டா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்ற வேர்ல்டுக்கு ஐ எம் நாட் நியூ. Because for 5 years, I've been writing different examinations, especially education field, which includes NET, SET, அப்புறம் here and there சில பேங்கிங் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரேர். ஸோ இந்த 5 years நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி அண்ட் அதில் கான்ஸ்டண்டா நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதும் போது எனக்கு பிரெயின்ல இருந்தது அந்த எக்ஸாம்ஸ்ல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பீரியட்ல ப்ரிப்பரேஷன் அண்ட் ரைட்டிங் ஆன் அண்ட் ஆஃப்ல I was able to analyze what is my SWOT. ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்க்கு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த 80 daysல கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை ரீரூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ டெல் மை யூஸ்வல் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா சிலபஸ் என்னன்னு பார்த்துட்டு அந்த சிலபஸ் ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதலாம், ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டா டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் சிலபஸ் பயங்கர வால்யூம்னஸா இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸாம் கிட்ட வந்துருவோம். அப்ப நிறைய டெஸ்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு ஸ்பேஸே கிடைக்காது. ஸோ நிறைய டெஸ்ட் எழுத 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 அது சின்ன டெஸ்டா இருக்கலாம், லைக் வெறும் 20 questions இருக்கலாம், 30 questions இருக்கலாம். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆனதுக்கு அப்புறம் 100 questions அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுதுறத இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன். பட் ஐ டிட் நாட் கிவ் அப் ஆன் ரைட்டிங் டெஸ்ட். ஸோ ஸ்டார்டிங்ல டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பா ஸ்கோர் கம்மியா தான் வரும். நிறைய ஏரியா பார்த்துருக்க மாட்டோம், நிறைய ஏரியா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு. ஸோ பிளாங்கா தான் இருக்கும். பட் அதுக்காக யோசிக்காம நம்ம கண்டினியூஸா அந்த டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும் போது நம்மளோட ஸ்கோர் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் எது நம்மளோட வீக் ஏரியாஸ், எது நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்னு டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ண உடனேவே டெஸ்ட் அனலைஸ் பண்றது. ஸோ இது நமக்கு கரெக்டா இருக்கு, இது கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் என்னோட டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்டோடைய பெரிய நைட்மேர் என்ன அப்படின்னா ஸ்கோர் கார்டில் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு பாக்குறது தான். ஸோ அந்த நைட்மேர் எனக்கு 5 years இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு இந்த டைம் ரொம்ப வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுனது இதுதான். டெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம திருப்பி 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 நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓவர் அ பீரியட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான ஸ்பீட் வரும், அக்யூரசி வரும். ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும், பேசிக்காவே எனக்கு என்ன ஒரு ஃபியர் ஓவர் கம் பண்ணிட்டேன்னா ஒரு எக்ஸாமுக்கு உட்கார்ற ஃபியர் ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ போல்டா அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படி.
கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கிறதோட பெனிஃபிட் அது வந்து அதான். ஸோ ரிசல்ட் பத்தி கவலைப்படாம அந்த எக்ஸாம்க்கு நம்ம அப்பியர் ஆகணும். நம்ம சப்ஜெக்ட்ல நமக்கு நம்ம ஏரியால இப்ப காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டா என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் நம்மளால எழுத முடியுமோ அது எழுதிட்டே வரும்போது நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெஸ்ட் பத்தி சொல்லும் போது ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பிரிங் இன் ப்ரொஃபசர் அகாடமி ஹியர். ஏன் அப்படின்னா ஐ யூஸ்ட் மல்டிபிள் சோர்சஸ் டு ஸ்டடி பிகாஸ் ஆஃப் கியூரியாசிட்டி. ஏன்னா ஒவ்வொரு சோர்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்ட் மல்டிபிள் சோர்சஸ். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ ப்ரொஃபசர் அகாடமி ஸ்டாண்ட்ஸ் அவுட் when it comes to டெஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த டைம்ல இந்த யூனிட்ல இந்த டெஸ்ட் அப்லோட் ஆகும்னா அந்த டைம்ல அந்த டெஸ்ட் கண்டிப்பா அப்லோட் ஆயிடும். அண்ட் இப்போ காமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த என்டையர் சிலபஸ்ல 10 யூனிட்ஸ் இருக்கும். ஒரு யூனிட்டை சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா பிரேக் டவுன் பண்ணிடுவாங்க. பிரேக் டவுன் பண்ணி அதுல டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட் அந்த போர்ஷன்ஸ் அக்யூமுலேட் பண்ணி ஒரு காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட். இதை தவிர மல்டிபிள் மாக் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸ்டேட் லெவல் மாக் டெஸ்ட், இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம கிராஜுவேட் ஆகி போக 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 நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இன்னொன்னு, த வே தர் டெஸ்ட் ஆப் இஸ் டிசைன்டு. அது எப்படின்னா எத்தனை வாட்டி வேணா நீங்க டெஸ்ட்டை ரீஅப்பியர் ஆகலாம் ஒரு டெஸ்ட்டுக்கு. அண்ட் பழைசு நீங்க உங்களோட ஏர்லியர் பெர்ஃபார்மன்ஸையும் திருப்பி ரீவிசிட் பண்ண முடியும், விச் வாஸ் அன் ஆப்சல்யூட் ஜெம். அதுக்கு பெரிய குடோஸ் டு தி ஆர்கனைசேஷன் அண்ட் த டீம், எவ்ரிபடி. அது தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் இன் ப்ரிப்பரேஷன். வென் இட் கம்ஸ் டு கிளாஸஸ், திஸ் டைம் இந்த 80 டேஸ்ல என்னால கிளாஸஸ் ரீவிசிட்டே பண்ண முடியல. பிகாஸ் ரீவிசிட் பண்ணா எனக்கு திருப்பி அந்த லூப்ல போய் நான் மாட்டிக்குவேன். படிக்கணும்னு நமக்கு நிறைய தெரியல. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ஸ்டேட் அவே ஃப்ரம் இட். ஸோ இஃப் யூர் சம்மன் லைக் மீ ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டடி, நான் வந்து படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னா, யூ வில் ஆல்சோ கோ இன் டு திஸ் லூப் வேற நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவு படிச்சாலும் நமக்கு அந்த படிச்சு முடிச்சிட்டோன்ற கான்பிடன்ஸ் வராது. டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல நம்ம போவே மாட்டோம். படிக்கணும்னே இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணும். முதல்ல அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணிட்டு 0 வந்தாலும் பரவாயில்லன்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு உட்காந்தா கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து நம்மள அந்த ஸ்கோர் தானா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம பார்ப்போம். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி இதாக தான் இருந்துச்சு. இது தவிர எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது லாஸ்ட் மினிட்ல படிச்ச இருந்த ஸ்பேஸ்ல ப்ரொஃபசர் அகாடமியோட யூடியூப் சேனல்ல பார்த்தா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது எப்படின்னா 100 days 100 கான்செப்ட்ஸ் அப்படின்னு குட்டி குட்டி கீ கான்செப்ட்ஸ் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கிற கான்செப்ட்ஸ் எடுத்து அதை அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னைக்கு போனாலும் நம்மளால ஈஸியா அதை ரீவிசிட் பண்ண முடியும். அந்த ஸ்பெசிபிக் கான்செப்ட் எடுத்து நம்மளால பார்க்க முடியும். அது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு தர் மெட்டீரியல் வைஸ் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப காம்ப்ரஹென்சிவா டு த பாயிண்ட் இருந்தது. அண்ட் ஆல்சோ டைம்லி வீடியோஸ் போடுறது. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கன்வே பண்ணோம்னா அது முதல்ல ப்ரொஃபசர் அகாடமில இருந்து தான் கன்வே ஆகும். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டடி குரூப்ஸ்ல இருப்போம். பட் இப்போ ரிசல்ட் வந்தது கூட நான் முதல்ல ப்ரொஃபசர் அகாடமில தான் பார்த்தேன். அவங்க தான் ரிசல்ட்ஸ் ஆர் அவுட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தது அங்கதான் பார்த்தேன். ஸோ கான்ஸ்டன்ட் டச் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மால இவ்வளோ கன்சிஸ்டன்டா ஸ்டூடெண்ட்ஸோட வந்து கான்டாக்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பயங்கர டீடியஸான ஜாப். அதை ரொம்ப ஈஸியா பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கப் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, நம்ம டக்குன்னு கால் பண்ணா யார்ட்ட இருந்தாவது சப்போர்ட் இருக்கும், நம்ம இவங்க கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்குரிய குவெரிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஆப்னு பார்த்தா அதுல கண்டிப்பா ஹை அண்ட் லோ இருக்கும். ஆப் சில சமயத்துல ஃபங்க்ஷன் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகாது. பட் த பாயிண்ட் இஸ் டு கரெக்ட் தட் ப்ராப்ளம் இமீடியட்லி அண்ட் கிவ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம். அதை எப்பயுமே கரெக்டா பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ என்னுடைய மந்த்ரா ஃபார் திஸ் எக்ஸாம் வாஸ் டெஸ்ட் தான். அதை நான் கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு 80 days ஸ்பேஸ்ல வேற எதுவுமே பண்ண முடியல. டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே இதுவா இருந்தது. ஸோ இதெல்லாம் போக ஐ ஆம் மேரிட், ஐ ஹாவ் அ டாட்லர், ஐ ஆம் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்குள்ள போகும்போது நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்காத இடம் அது. நிறைய என்னோட ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் பியர்ஸ் கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம், ஆஃப்டர் ஃபேமிலி ஒர்க் எங்களால படிக்கவே முடியல அப்படின்னு சொல்றதுதான். ஐ ஆம் லக்கி அண்ட் பிளெஸட், எனக்கு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருந்தது. ஸோ ஆஸ்பிரன்ஸ் கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பாக்குறவங்களுக்கு நான் சொல்றது, ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர் ஹூஎவர் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன். அது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது இல்ல, யார் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைமை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது அவங்க படிக்கிறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அது.
ஸோ அந்த அந்த இடத்துலயும் ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ அதை கண்டிப்பா ஆட் பண்ணும். அது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏர்லி மார்னிங் ஒரு 2 hours ஒரு சாலிடான பிரேக், அப்புறம் ஒரு 2 hours ஒரு பிரேக், அப்புறம் ஒரு 2 to 3 hours ஒரு பிரேக், அப்புறம் ஒரு 2 to 3 hours, இப்படி ஒரு 10 to 12 hours ஒரு டே வந்து பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த கேப்ல பிரேக் எடுத்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுதோ அந்த கேப்ல பிரேக் எடுத்துட்டு நம்ம படிக்கும் போது நமக்கு கண்டினியூஸா படிக்கிறோன்ற ஸ்ட்ரெஸ் இருக்காது. அண்ட் அதே டேவை டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டைம், அப்புறம் அதை பாக்குறதுக்கான டைம். ஒவ்வொருத்தர் வந்து ஏர்லி மார்னிங் பர்சனா இருப்பாங்க, சிலர் லேட் நைட் நல்லா படிப்பாங்க. பட் உங்க ஸ்லீப் சைக்கிளை கரெக்டா வச்சுட்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி படிச்சீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கும். ஸ்லீப்லெஸ்ஸா நிறைய பேர் படிப்போம், அது ஒர்க் அவுட் ஆகாது. அகாடமிலயுமே நிறைய டைம் சொல்லுவாங்க அடிக்குவேட் அவர்ஸ் வந்து ஸ்லீப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது நான் நல்லா இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, பட் எக்ஸாம் டைம்ல இது எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே நானும் பிரேக் பண்ணியிருக்கேன், ஸ்லீப்லெஸ்ஸா தான் படிச்சிருக்கேன். பட் இஃப் யூ ஹாவ் த ப்ரிவிலேஜ் டு ஸ்லீப் வெல் அண்ட் ஸ்டடி, அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ டெஸ்ட், ரிவிஷன் அண்ட் இது எல்லாமே. அண்ட் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிலபஸ் இஸ் ஓஷன் லைக், பயங்கர வாஸ்ட் சிலபஸ். பிகாஸ் நம்ம மேஜர் படிக்கணும், மேஜரே பயங்கர பெரிய பெரிய சிலபஸா இருக்கும். அது தவிர நமக்கு சம்பந்தமே இல்லாம கம்ப்ளீட்டா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இப்படி மூணா டிவைட் பண்ணி வெவ்வேறு ஏரியால நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மேஜர் கம்ப்ளீட் பண்ண உடனே பேப்பர் ஏ பார்ட் ஏ வந்து நமக்கு பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கும், பார்ட் ஏ போனா தமிழ் பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பிளாங்க் அவுட் ஆகுறது இஸ் அப்சல்யூட்லி நார்மல். நம்ம எக்ஸாம்ல போய் உட்காரும் போது கண்டிப்பா அது ஞாபகம் வரும். ஸோ லாஸ்ட் 3 days 4 days 1 weekலாம் கம்ப்ளீட்டா ரிவிஷன் மட்டும்தான். நீங்க ஒரு நோட் போட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் ஃபார்முலா இருக்கும், எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு குட்டி குட்டி தியரிஸ் வரும் கீயா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. அது எல்லாமே தனியா ஒரு நோட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டா அதுல மேக்ஸிமம் 5-6 pages தான் இருக்கும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு போனோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அகாடமில கூட சீட் ஷீட்ஸ் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல போட்டிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்க அப்படின்னா எனக்கு எஜுகேஷன் சைக்காலஜில தான். பயங்கர வாஸ்ட், தமிழ்நாடோட ஹிஸ்டரி, இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, எஜுகேஷன் ஹிஸ்டரி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எரா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரான்னு அவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஒன்னு படிச்சா கண்டிப்பா நமக்கு இன்னொன்னு மறக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சீட் ஷீட்னு ஒன்னு லாஸ்ட் மினிட்ல போட்டிருந்த அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அதுல வந்து இவ்வளவுதான் இந்த ஏரியா தான் இருக்கு, அந்த ஏரியா மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. அண்ட் டோட்டலாவே சேர்த்து ஒரு 40 pages தான் இருக்கும். மொத்த மெட்டீரியல் நம்ம பார்த்தோம்னா ஒரு 400-500 pages கூட அது போடலாம். பட் 40 pages வந்தோடனே நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது, ஓ இவ்வளவுதான், இதுல இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கான்பிடென்ட்டா இந்த ஏரியாவை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த கான்பிடன்ஸ் இஸ் த கீ. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த 3 hours எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம கூலா போய் உட்காருங்க. ஏன்னா நான் ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சுப்பேன், இந்த 4 choicesல ஆப்ஷன்ஸ்ல தான் கண்டிப்பா ஒரு ஆன்சர் இருக்கு. அதுல 2 ரூல் அவுட் ஆயிரும், 2ல நமக்கு ஒரு டைலமா வரும் சம்டைம்ஸ். அதுல பெஸ்ட் ஆன்சரை நம்ம எப்படி சூஸ் பண்றோம்ன்றதுதான். நம்ம கண்டிப்பா நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம்னா ஒரு மசில் மெமரி மாதிரி நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணும். இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த வீடியோ என்னன்னா, எக்ஸாம்க்கு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சா என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவா போட்டிருந்தாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங் அது ஒரு 14 to 15 minutes வீடியோவா இருந்திருக்கும். அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா பார்த்தேன். அதுல ஒருத்தர் என்னெல்லாம் மேக்சிமம் தப்பு பண்ண முடியும் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க. நம்ம அகாடமில இப்பவும் பாத்தீங்கன்னா சேனல்ல அந்த வீடியோ இருக்கும். ஸோ நீ அதை ஃபுல்லா பார்த்தேன். அண்ட் அதுல ஒரு 70% அவங்க கொடுத்திருந்த இன்புட்டை நான் எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணேன். லைக் அந்த எக்ஸாமை நம்ம பாக்குறோம்னா அந்த ஷேடிங் பேட்டர்ன், நம்ம என்ன டைம் எடுத்துக்கணும், இது எல்லாமே அதுல இருந்தது. சோ அதை நம்ம பார்க்கும் போது பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, ஒரு பயங்கர கான்பிடன்ஸ் கிடைச்சு. சோ இந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது. சோ நோ டவுட் இஸ் எ சில்லி டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கும் போது மட்டும் எதுவுமே சில்லி டவுட் கிடையாது. சோ அத அந்த எல்லா குட்டி குட்டியா நமக்கு வர டவுட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி வீடியோஸ் போட்டு, ஸோ இப்படி இன்ஃபர்மேட்டிவா வீடியோஸ் போட்டு கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கும் போது நமக்கு எக்ஸாம் பத்தின கிளாரிட்டி கிடைக்குது. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு, இத்தனை பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, நம்ம பார்க்கும்போது இத்தனை பேர் கம்பெட்டிட்டிவா படிக்கிறாங்க, ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் படிக்கணும்ன்ற கான்பிடன்ஸ். ஸோ இது எல்லாம் தான். அண்ட் யாராவது வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ற மாதிரியான பீப்புள் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ அவாய்ட் பண்ணிருங்க. பிகாஸ்
இவங்க தான் வருவாங்க, நம்மளால முடியாது, நம்மள விட இவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. நான் என்ன நிறைய பேரோட கம்பேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய டெஸ்ட் எழுதும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு, நம்ம இவ்வளோ பின்னாடி இருக்கோம், நம்மளால எப்படி ஸ்கோர் பண்ணி வர முடியும் ஃப்ரண்ட்ல, அந்த லைனை எப்படி நம்ம பீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நிறைய நாள் பிரேக் டவுன் ஆயிருக்கேன். அது நம்மளால முடியாதுன்னு நினைச்சப்ப கூட காட் ஹேஸ் மேட் திஸ் பாசிபிள். ஸோ நான் ஒரு 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 பிப்ளிக்கல் கோட் நான் ஐ ஐ விஷ் டு ஷேர். ஏன்னா a horse can be prepared for the battle, but victory comes from the Lord. So உங்க ப்ரிப்பரேஷனை கான்ஸ்டன்டா போட்டுட்டே இருங்க. அது என்ன டைம்ல எப்போ நமக்கு கிடைக்கும் தெரியாது. அந்த பிளெஸிங் நமக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கான ஃப்ரூட் நம்ம கண்டிப்பா பேர் பண்ணுவோம். பிகாஸ் நான் சொன்னதை திருப்பி சொல்றேன், 5 years of constant failures and nightmare of seeing not qualified in a scorecard நான் பார்த்திருக்கேன் அது. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல திஸ் ஹேஸ் பிகம், அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இட் இஸ் டோட்டலி அன்பிலீவபிள் அண்ட் சர்ரியல் இந்த மொமெண்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்ற கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்தது. பட் இன்னைக்கு அது வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த மொமெண்ட் கண்டிப்பா உங்க எல்லார் லைஃப்லயும் வரும். அ மொமெண்ட் வேர் ஆல் யுவர் ஃபெயிலியர்ஸ் வில் பிரேக் அண்ட் சக்சஸ் ஒரு பாயிண்ட்ல பூம் ஆகும். அது வந்து கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் பாசிபிளா இருக்கும். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், கீப் ஹிட்டிங் த கோல். ஒரு நாள் வந்து யூ வில் ஹிட் த புல் சை, அது ஐ எம் வெரி ஷுர். நம்ம யூஸ்வலா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பயங்கர ஹேர்டலா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் டிஆர்பில இந்த போஸ்ட்போன் ஆகுறது, ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் ஆகுறது, அந்த மாதிரி நமக்கு நிறைய ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் இப்போ இந்த டைம்ல கண்டிப்பா நடக்குமா நடக்காதா அந்த டைலமும் இருக்கும். ஒன் திங் நம்ம ரெஸ்ட் அஷ்யூர்டா இருக்கணும், அது அது எந்த விதத்திலயுமே உங்களை அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய கான்வர்சேஷன் நடக்கும். நான் சம்டைம்ஸ் அந்த கான்வர்சேஷனை வாசிக்க கூட மாட்டேன். ஐ வில் நாட் பி அ பார்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன். அண்ட் அந்த கான்வர்சேஷன்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். எப்படியும் டெஃபினட்டா ஒரு எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும்ன்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கேன்சல் ஆகுதோ இல்ல டிலே ஆகுதோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அது வந்து பயங்கர அன்பார்ச்சுனேட். அண்ட் நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம வந்து அது நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்லாக்கன் பண்ணவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் இப்போ வராம கொஞ்சம் டிலேடா கூட வரலாம். வாட் இஃப் ஐ ஸ்டாப் ப்ரிப்பேரிங்? அப்போ திடீர்னு ஒரு நாள் எக்ஸாம், ஏன்னா இந்த வாட்டி அந்த மாதிரி ஆச்சு. 2025ல எக்ஸாம் நடக்காதுன்ற மாதிரியே ஒரு டிலே இருந்துட்டே வந்து பயங்கர பிளாங்கா இருந்தது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு. டக்குன்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் ஆகி 80 days தான் இருந்தது. அந்த 80 daysலயும் நிறைய பேர் என் கூட ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்பவும் கேன்சல் ஆகும், தள்ளி போகும், நவம்பர்ல தானே சொல்லியிருந்தாங்க, ஏன் அக்டோபர்லயே வைக்கிறாங்க, இப்படியே ஒரு டைலமா இருந்தது. ஐ வாஸ் நாட் வரிட். ஏன்னா அக்டோபர்ல இருந்தாலும் நவம்பர்ல இருந்தாலும் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ வீக்ஸ். இட் இஸ் ஒன்லி டைம் ஃபார் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனுக்கான டைமா தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர இந்த கான்வர்சேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது பெட்டர். இன்னொன்னு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபோன். ஸோ என்னோட ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பார்த்தது என்னன்னா, நான் எந்த சோஷியல் மீடியாலையுமே இல்லை. நாட் ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் யூ நேம் இட், ஐ எம் நாட் ஆன் இட். ஸோ எனக்கு அது பெரிய அட்வான்டேஜா இருந்தது. பட் இஃப் யூ ஆர் ஆன் சோஷியல் மீடியா, இட் இஸ் பெட்டர் டு அன்இன்ஸ்டால் எவ்ரி திங். இது எல்லாரும் சொல்றதுதான். எனக்கு அது இல்லாததுனால அதோட டவுன் சைட்ஸ் அண்ட் ஈவில்ஸ் எனக்கு தெரியல. பட் யூடியூப் எஸ் வாஸ் அ ஹியூஜ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம மொபைல்லே டிஃபால்ட்டா வந்து இந்த டைமர் லாக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஒரு ஆப்பை நம்ம ஓபன் பண்ணோம்னா அது ஓப்பனே பண்ண விடாது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அண்ட் டிஃபால்ட்டா போன்ல அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை நம்ம அந்த இதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். யூ கேன் ஸ்டில் அன்லாக் இட். நம்மளே அந்த செட்டிங்ஸை மாத்தலாம். ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். இஃப் யூ ஒரு ஃபன்னி நோட், ஐ ஹேட் அ பட்டன் ஃபோன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த செல்போனை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டி வச்சுட்டு பட்டன் போன்ல தான் நமக்கு கால்ஸ் எல்லாம் வரும், கீ பீப்புள் மட்டும் நம்ம அதுல இன்வால்வ் பண்ணிக்கலாம், வேணவே வேணாம். பட் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஐ டென்ட் யூஸ் தட் பட்டன் போன். படிக்கிறது எல்லாமே போன், என்னோட நோட்ஸ் இம்பார்ட்டன்டா நான் எடுக்கிறது எல்லாமே போன். நம்ம அகாடமி குரூப் எனக்கு அதுலதான் நான் பார்க்கணும், நான் டக்குன்னு கான்டாக்ட் பண்ணும். இட் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் டு புட் மை மொபைல் போன் அவே. ஸோ கேட்ஜெட்ஸ்க்கு நடுவுல தான் நம்ம வாழணும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவுல இது எனக்கு வேண்டாம், யாரோ ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த டைம்ல, இந்த மொமெண்ட் யாரோ படிக்கிறாங்க, இந்த 1 minute யாரோ படிச்சுட்டு இருக்காங்க, இப்ப நான் இதை பார்த்தேன்னா எனக்கு அது போயிடும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெல்கம். தேர் ஹவ் பின் டேஸ் வேர் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகி ஏதோ நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம், பட் கம்மிங் பேக் அண்ட் தெர் இஸ் நோ டுமாரோ. இன்னைக்கு ஃபுல்லா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இல்ல நான் இன்னைக்கு மார்னிங் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இஃப் யூ டோன்ட் ஸ்டார்ட் நவ், தெர் இஸ் நோ நெக்ஸ்ட் மோமெண்ட் ஆர் தெர் இஸ் நோ டுமாரோ. அப்ப ஒரு நாள் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட டக்குன்னு அது 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 அந்த மூட்ல இருந்து நீங்க உங்களை ரிலீவ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ஈஸி.
டூ லிட்டில் திங்ஸ் தட் வில் மோட்டிவேட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புது டைமர் ஒன்று வாங்கி வச்சேன். இது வரைக்கும் ஐவ் நெவர் யூஸ் டைமர். ஸோ ஒரு குட்டி டைமர் ஆர் டைம் பீஸ் விச் எக்ஸைட்ஸ் யூ. புதிய ஸ்டேஷனரி இட் குட் பி வெரி சில்லி, பட் நான் பண்ண அதெல்லாம் குட்டி குட்டியா புது புது ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கி வச்சுக்கிறது, சின்ன டைமர் வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஐ வாண்டட் டு யூஸ் இட். அந்த டைமர் ஃபுல்லா என் ப்ரிப்பரேஷன் இது ஃபுல்லா என் கூட இருக்கும். இட் இஸ் நாட் ஃபேன்சி. ஏன்னா ஒரு டைமருக்காகவோ அலார்ம்காகவோ கூட என் போன் எடுக்க கூடாது. இந்த டைம்ல கண்டிப்பா மெசேஜஸோ கால்ஸோ வராதுன்னா நார்மல் கால் பண்ணட்டும், நெட் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த டைமர் வைக்கிறதுக்கு அலாம் வைக்கிறதுக்குலாம் என் டைமரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபேன்சி ஸ்டேஷனரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸோ டூ திங்ஸ் தட் வில் கீப் யூ ஹாப்பி அண்ட் மோட்டிவேட்டட். ஹெல்தியா சாப்பிடுறது, மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது, எனி திங் தட் வில் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் யுவர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடிங், அதுல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். அண்ட் நான் மெட்டீரியல்ஸ் பத்தி சொல்லும் போது தமிழ் வந்து இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா. நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு தமிழ் மேஜரும் கிடையாது. நிறைய பேர் இப்போ நான் வந்து 10th படிக்கிற தமிழ் வந்து நான் லாஸ்ட் படிச்சது வந்து 10th தான். ஸோ அப்ப தமிழ் நமக்கு ரொம்ப கேப் ஆயிடும். இந்த தமிழ் சைக்காலஜி மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டே ப்ளீஸ் பிக் இட் அப் பேக் டு ரிவைஸ் இட். ஒரு சின்ன போர்ஷன் டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 15 days நான் எல்லா நாளுமே தமிழ் அண்ட் சைக்காலஜி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஒரு சின்ன போர்ஷன் ஆகட்டும். சில சமயத்துல ஒரு 10 days 10 pages படிக்கணும்னு வச்சிருப்பேன். ஆனா 10 pages படிச்சிருக்க முடியாது. ஒரு 5 pages 6 pages தான் படிக்க முடியும். பட் தட் இஸ் இனஃப். டச்சே பண்ணாம இருக்கிறதுக்கு அதை கண்டிப்பா நம்ம அந்த தமிழ் ஒரு 1 hour கண்டிப்பா படிக்கணும். ஒரு 50 questions சால்வ் பண்ணி பாக்குறது, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். பட் ஸ்டே இன் டச் வித் சைக்காலஜி அண்ட் தமிழ். ஏன்னா இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். இது 30 marks தானே, இது வந்து 10 marks தானே அப்படின்னு ஜிகே அவாய்ட் பண்றதோ இல்ல தமிழ் அவாய்ட் பண்றதோ வில் பி அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். அதனால நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம அதை டெய்லி வந்து ஒரு 1 hour நான் பார்ப்பேன். இல்ல சாட்டர்டே ஆனா நான் கண்டிப்பா இதை எடுத்துருவேன். ஒரு பீரியாடிக்கலா ரிவிஷன் டைம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டினியூஸா அதுல நீங்க கான்ஸ்டன்ட் டச்ல இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட் 3 days கூட கண்டிப்பா எக்ஸாம் இப்ப வருதுன்னா அதுக்கு 1 week பிஃபோர் புதுசா எதுவுமே படிக்காதீங்க. இட் வில் நாட் ஸ்டே இன் மைண்ட். பழசும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த சப்ஜெக்ட் லைக் காமர்ஸ், இயர் நிறைய இருக்கு, பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா படிக்கும் போது நிறைய நேஷனல் லீடர்ஸ் படிப்போம். இது எல்லாமே ஒரு லிஸ்டா வச்சுக்கோங்க. இந்த இயர் இருக்கு. நம்ம மெட்டீரியல்ல கூட, அகாடமி மெட்டீரியல்ல கூட பின்னாடி ஒரு இடத்துல எல்லா அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. இயர்ஸ் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இயர்ல இது இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. டாக்ஸ் ஒரு மேஜர் ஏரியா வேர் a lot of difficulty we will face. புது ஏரியா ஜிஎஸ்டி ஒவ்வொரு டைமும் இம்ப்ரோவைஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்க இந்த வருஷம் விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் படிக்கும் போது புதுசா ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இட் இஸ் a very dynamic subject. பட் டு நாட் ஃபியர், பிகாஸ் கான்ஸ்டன்டா எது மாறாதோ அந்த ஏரியாலாம் தரோவா இருங்க. மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏரியாஸ்ல நமக்கு எதுவுமே புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகாது. ரொம்ப மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம், அதுவும் வெரி ரேர். ஸோ மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ், இந்த ஏரியாஸ்லாம் கான்ஸ்டன்ட். இதை எப்பயுமே கான்ஸ்டன்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஏரியாஸ் லைக் சேஞ்சஸ் இருக்கும், அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி லாவோ இல்ல வந்து டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போது என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்றத மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தா அது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நம்ம டாக்ஸ் படிச்சோம். டாக்ஸ் வந்து கரெக்டா அந்த ஆகஸ்ட் மந்த்க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அப்புறம். ஸோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி படிச்சு, ஸோ பழசு கான்ஸ்டன்டா இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸி ஏரியாஸை நல்லா கவர் பண்ணிட்டா கண்டிப்பா மத்தது எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவல் டே ஆஃப் எக்ஸாமினேஷன், இதுல வந்து ஜென்ரலா எல்லாரும் சொல்றதுதான், உங்க ஃபுட் அண்ட் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் டே ஸ்லீப் சைக்கிள் நல்லா பாத்துக்கோங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்க வென்யூ என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பா போறதோ, இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் டேவே நீங்க அந்த வென்யூ பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனோ லாஸ்ட் மினிட் டிலே இருக்காது. எவ்வளோ ஏர்லியா போயிட முடியுமோ அவ்வளோ ஏர்லியா போயிடுங்க வென்யூக்கு. அண்ட் உங்க ரூம் நீங்க எங்க இருக்க போறீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் இதை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா, இப்போ ஓஎம்ஆர் ஷீட், இப்போதைக்கு நம்ம பாக்குற எக்ஸாம்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட் தான். இப்போதைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா ஆக போறது கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டா ஆகாம இருக்கிற வரைக்கும், ஓஎம்ஆர் ஷீட்ஸா இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்ரி டைம் யூ புட் யோர் பென் ஆன் த பேப்பர், ரிமெம்பர் இட் இஸ் irreversible. நம்ம ஒன்ஸ் அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. திருப்பி அதுல இருந்து கரெக்ட் பண்ணவே முடியாது. இட் வில் பி a huge mistake. அதனால ஸ்லோவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து இந்த கோட் எழுதுற சொல்லி ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க.
ஸ்பேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நம்பர் கம்மியா இருக்கு, நமக்கு இங்க கொடுத்துருக்க நம்பர் ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அதிகமா இருக்கும், ஆனா நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை விட்டுருணுமா அப்படின்ட்டு. அது வந்து அங்கேயே ஒரு கன்ஃபியூஷன். அது எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க எண்ட் பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அதை அப்படியே எழுதுங்க, அப்படியே ரீட் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ தப்பா எழுதினவங்களுக்கும் அது ஒரு மொமெண்ட் வந்து பயங்கர பயமாயிடுச்சு, இப்ப நம்ம பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா. சோ நீங்க ஒயிட்னர் வைக்க முடியாது, நீங்க எதுவுமே பண்ண முடியாது, பேப்பரை நீங்க ஓஎம்ஆர் எந்த விதத்திலயுமே டேம்பர் பண்ண முடியாது. சோ நீங்க லேசா அந்த உங்க ஒவ்வொரு வாட்டி எழுதும் போதுமே கேர்ஃபுல்லா நீங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா கேட்டுட்டு ஸ்லோவா கூட எழுதலாம். ஒரு 4 வாட்டி டவுட் கூட கேட்டுக்கலாம். பட் தப்பா எழுதிட்டோம்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொன்னு, ஆன்சர் மார்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா பேஷண்டா மார்க் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் தெரியலன்னா போல்டா ஸ்கிப் பண்ணிடுங்க, அடுத்தடுத்து வந்துடலாம். அந்த கொஸ்டின் என்னன்னு நம்ம யோசிச்சாலே நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து இருந்தது. ஓ இந்த கொஸ்டின் வந்து தெரியலையே, இப்ப நம்ம என்ன பண்றது, ஓகே இந்த கொஸ்டின் தெரியல விட்டுடலாம், அடுத்து அடுத்து நம்ம போலான்னு கரெக்டா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் மத்த கொஸ்டினுக்கு போக ஆரம்பிச்சேன். சோ அகாடமி சைட்ல இருந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து நம்மளால கண்டிப்பா மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்லோவா பண்ண முடியும். சோ டைம் இப்போ 15 மினிட்ஸ் தான் இருக்குன்னா, ஓகே எனக்கு எப்படி இந்த கொஸ்டின் சுத்தமா தெரியல, ஒரு 10 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஆப்ஷன் நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். பட் தெரிஞ்ச கொஸ்டினே நிறைய நான் பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு இன்னும் பயத்தை கொடுக்கும், என்னால கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியாது. எனி கொஸ்டின் தட் மேக்ஸ் யூ ஸ்பெண்ட் மோர் தென் 40 செகண்ட்ஸ் ஆன் இட், ஸ்கிப் இட். லாஸ்ட்ல திருப்பி வந்துக்கலாம். பார்த்த உடனே நமக்கு தெரியணும் நம்ம பிரெயினுக்கு, அதுக்கு தான் நம்ம நிறைய டெஸ்ட் எழுதுறோம். ஸோ கம்மிங் பேக் டு பாயிண்ட் ஒன், அதுதான் த மோர் யூ ரைட், அது ஒரு மசில் மெமரி மாதிரி நம்ம பிரெயின் ஒர்க் ஆரம்பிச்சிடும். இல்ல நமக்கு இது தெரியாது, இது டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படின்னு. சோ அந்த பேட்டர்ன்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல எழுத போறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அந்த எக்ஸாம் எப்படி வரும், டிஃபிகல்ட்டா இருக்குமா ஈஸியா இருக்குமா, am I preparing enough செல்ஃப் டவுட்ல ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பு அது. அது நான் நிறைய டைம் வேஸ்ட் தான் பண்ணேன். ஏன் வந்து நம்ம நம்ம போதுமா இனஃபா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா, எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்களா அப்படி கேட்பாங்களா, உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு அதை கம்ப்ளீட்டா பாருங்க, கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டிஆர்பி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிஆர்பிக்கு ரெலவெண்டா மத்த என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஓன்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறதே எனக்கு ஃபியூ மந்த்ஸ் அகோ தான் தெரியும். சோ அந்த மாதிரி அன்அவேரா இருக்காம ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் யுவர் எக்ஸாம் என்வாயன்மெண்ட். என்னென்ன உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும், யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் நெட், செட், பிஇஓ. இந்த இப்போ காமர்ஸ் இல்லாம மத்த இதுவா இருந்ததுன்னா நீங்க டிஎன் டெட் அந்த மாதிரி கூட நிறைய எழுதலாம். சோ இது எல்லாத்தையுமே கீப் யுவர் ஆப்ஷன்ஸ் வைட். நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமா நீங்க எழுதிட்டே இருப்பீங்க. லைக் ஐ said, this is my first attempt, but I would have written at least 5-6 net examinations, including one TN set. அந்த ஒரு டிஎன் செட்லயும் ஒரு மார்க்ல என்னோட எலிஜிபிலிட்டி போயிடுச்சு. ஒரு கொஸ்டின் எனக்கு கரெக்டா இருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் கம் ஃபார்வர்ட். அண்ட் டு மை பேட் டைம், இந்த இந்த எக்ஸாம் நான் எழுதிட்டு இருக்கேன் 15 days பிஃபோர் எனக்கு டிஎன் செட் ரிசல்ட் வருது. அண்ட் அது ஆல்மோஸ்ட் என்னோட 24 hours காலி பண்ணிருச்சு. எப்படி நம்மளால அந்த 1 mark இருந்திருந்தா என்னோட சுச்சுவேஷனே வேற. பட் அதையும் நான் பிரேக் பண்ணேன். ஏன்னா அந்த டைம்ல வீட்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ இன்னொரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, கோ ஃபார்வர்ட் வித் இட், இதை விட்டுரு, இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போனதை பத்தி ப்ளீஸ் டோன்ட் கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். அது நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, தட்ஸ் ஓவர். அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த எக்ஸாம் இல்ல, அடுத்த எக்ஸாம்க்கு இப்ப நான் என்ன பண்ணணும். சோ நம்ம கான்ஸ்டன்டா அது பண்ண பண்ண கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸாம்ல நம்ம ஹிட் பண்ணுவோம். சோ அது வந்து ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். கான்பிடென்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹாப்பியா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ராசஸ வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா அது ஒரு ஸ்ட்ரகிளா பார்க்காம ஹாப்பியா என்ஜாய் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி அ லாட் பெட்டர். அண்ட் கான்செப்டுவலா படிங்க, மனப்பாடமா எதுவும் படிக்காது. இந்த கான்செப்ட் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படி இல்ல. டுடே வி ஹேவ் ஆக்சஸ் டு அ லாட் ஆஃப் டூல்ஸ் வேர் வி கேன் ஸ்டடி ஈஸிலி. ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா ஈஸியா யூ கேன் கூகுள், யூ கேன் யூஸ் ஏஐ டூல்ஸ் டு ஸ்டடி ஈஸியர். அது ஈஸியா இன்னும் கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும். வி ஹேவ் ஆக்சஸ் டு மெட்டீரியல்ஸ் வெரி ஈஸிலி ஃப்ரம் அகாடமி. எது உங்க ஸ்டடிங் ப்ராசஸ ஈஸியா வச்சுக்குமோ அந்த அந்த ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கோங்க லைஃப்ல. இப்ப நான் வந்து சாட் ஜிபிடி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அது வந்து ஒரு கான்செப்ட சிம்பிளா சொல்லிரும், கம்பேரிசன் கொடுத்துரும், அதே நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் கூட டெக்னாலஜி உங்களோட ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நம்ம ஈஸியா குவிக்கரா படிச்சுக்கலாம். நீங்க ஏதோ ஒரு புதுசா கான்செப்ட் பாக்குறீங்கன்னா டக்குன்னு அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு டே ஸ்கெடியூல்ல ஸ்டிக் பண்ணிருங்க, இத்தனை டேஸ் தான் எனக்கு இருக்கு, இதுல நான் இது ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஏதாவது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டிக் இட் ஆன் யுவர் வால். அதை நோக்கி நீங்க ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி வேற ஒரு டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ ஆச்சு. அந்த இதை வந்து நான் என்னோட வால்ல ஸ்டிக் பண்ணிருப்பேன். சோ அதை பார்க்கும்போது இதே மாதிரி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதே மாதிரி கிடைக்கணும். ஸோ கீப் திங்கிங் தட் அந்த உங்க வால் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். லிட்டில் திங்ஸ் தட் வில் மேக் யுவர் ஸ்டடிங் ப்ராசஸ் ஹாப்பியர், ஈஸியர் அண்ட் மோர் மோட்டிவேட்டிங். So stay connected with people who are aspiring to become someone in life. So aspiring ஆன people, right peer group ஓட connected இருந்தீங்கனாலே நீங்க கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருப்பீங்க. There is nothing to worry about. One exam is not going to decide who you are as a person. So don't be demotivated. உங்களை நீங்களே லோவா நினைச்சுக்காதீங்க. நான் லோவான ஃபேஸ்ல இருந்திருக்கேன். லோவஸ்ட் லோ, ஐ எம் நத்திங், இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணலன்னா நான் ஜீரோ அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் இருந்திருக்கேன். பட் இதை தவிர as a பர்சன் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு டு ஆட் வேல்யூ டு அவர் லைஃப். எக்ஸாம் இஸ் ஒன்லி அ மைல் ஸ்டோன். அது ஒரு மைல் ஸ்டோனா பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி கிராஸ் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ப்ரிப்பேர் ஹாப்பிலி. தேங்க்யூ.